கத்திரிக்காயும் நெத்திலி கருவாடையும் சேர்ந்து ஒரு தொக்கு பண்ணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கிரேவி மாதிரி பண்ணிக்கோங்க. முதல்ல கத்திரிக்காய் நீள நீளமாக கட் பண்ணி எண்ணெயில் வந்து ஆஃப் பாயில் வதங்குற மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின உடனேயே ஒரு குட்டி தக்காளி போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கின உடனே குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. அப்புறமேல் கருவாடை நல்லா சுடு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா கருவாடை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த உடனே நம்ம கத்திரிக்காய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஏற்கனவே எண்ணெயில் போட்டு அதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலையை தூவி இறக்கிட்டு ராகி களி நல்லா சுட சுட கிண்டி எடுத்து இதில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.